நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயாரான மோகினி மணி அவர்கள் சமீபத்துல மறைந்துட்டாங்க. இவங்களுடைய மறைவிற்கு நேர்ல பல பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு அனைவருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. மேலும் அவங்களுக்கு இறுதி அஞ்சலியுமே செலுத்தினாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு சில நாட்கள் சென்னையிலேயே இருக்க முடிவு பண்ணிருக்காரு. அதன் பிறகு மீண்டுமே அவருடைய கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள முடிவு பண்ணிருக்காரு. இதற்கிடையில இயக்குனர் அட்லியை வேற மீட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்ற கேள்வி எழுந்தபோது நம்ம அஜித் அவர்களுடைய ஏகே 65 அல்லது ஏகே 64 நம்ம அட்லி அவர்கள் இயக்க வாய்ப்பு இருக்கா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகே 64 படம் ரொம்ப நாட்களாகவே ஒரு இழுவையாக போயிட்டு இருக்கு. முன்னாடி தரப்பு சரியில்லை, தற்போது ஸ்கிரிப்ட்ல ஒரு சில மாறுதல்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதிக் அவர்களுமே டைம் கேட்டிருக்காராம். ஸோ இப்படி ரொம்ப நாட்களாகவே இந்த விஷயம் இழுத்து கொண்டே போக நம்ம ஏகே அவர்களோ அட்லியோட இயக்கத்துல ஒரு படம் நடித்து முடித்துவிட்டு அதன் பிறகு ஆதிக்குடன் இணையலாம் அப்படின்ற முடிவுல இருக்காராம். கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக இருக்காம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்ல தயாரிக்கவுமே இருக்காங்களா. தற்போது சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல தான் நம்ம அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ராக்கா அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட திரைப்படம் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில ஏகே அவர்களை வைத்து இவர் எடுக்க போற படமுமே சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படமா அல்லது ஆக்ஷன் படமா, காதல் படமா அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்து கொண்டும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தை பற்றி மற்றும் ஒரு சுவாரஸ்ய தகவலுமே வெளியாகி இருக்கு. அதாவது இன்னும் கூடிய விரைவில் இந்த படத்துடைய அறிவிப்பு ஒரு ப்ரோமோவுடன் தான் வெளியாக இருக்கு. பொதுவாகவே அட்லியுடைய படங்களின் அறிவிப்புகள் ப்ரோமோ வடிவில் வெளியாவது கிடையாது. ஆனால் இந்த முறை ஏகே ரசிகர்களுக்காக அட்லி அவர்கள் இந்த விஷயத்த பண்ண இருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.